தோமாவை பற்றி பேச வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1 மாதமாக பேச வேண்டும். குறிப்பிட்ட இந்த நேரத்திற்குள் பேசுவது என்பது குறைவு. இருந்தாலும் அரிய செய்திகளை பற்றி நாம் பேசுவோம். 12 திருத்தூதர்களில் ஒருவரானவர் திருத்தூதர் திதிம் என்னும் தோமா. திதிம் தோமா என்ற பெயருக்கு பொருள் என்றால் இரட்டையர்கள் என்பதுதான் பொருள். அவர் ஒரு இரட்டை குழந்தையாக பிறந்திருக்கலாம். இன்னொருவர் யார் என்பது நமக்கு காட்டப்படவில்லை. திதிம் தோமா என்ற பெயருக்கு பொருள் இரட்டையர் என்பது பொருள். 2 முகம் கொண்டவர் என்பது பொருள். தோமா அச்சம் தவிர்க்க ஆண்டவர் சொன்னபோது அவரிடம் அச்சம் இருந்ததா என்றால் 3 வகையான பண்புகள் தோமாவிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 1, உறுதியான நோக்கம். லாசர் இறந்து விட்டார், அங்கு சென்றால் யூத நாட்டு மக்கள் நம்மளை கல்லெறிந்து கொள்வார்களே என்று கேள்விப்பட்ட போது மற்ற சீரர்கள் தயங்குகிறார்கள். ஆனால் தோமா சொல்லுகிறார், நாமும் ஆண்டவரோடு செல்வோம், அவரோடே சாவோம் என்று தைரியமூட்டக்கூடிய மனிதனாக, முன் செல்லக்கூடிய மனிதனாக இருக்கிறார். அந்த உறுதியை நாம் பார்க்க வேண்டும். 2வதாக நாம் பார்க்கும்போது தோமா கேட்கிறார், நீங்கள் சொல்வதெல்லாம் நான் நம்ப முடியாது, நான் பார்த்தால் மட்டும்தான் நம்புவேன் என்றால் 2வது பண்பு கேள்வி கேட்கக்கூடிய பண்பு தோமாவிடம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு நல்ல அறிவு வேண்டும், நல்ல தெளிவு வேண்டும் என்றால் கேள்வி கேட்கக்கூடிய பண்பு இருந்தால் மட்டும்தான் அவன் தெளிவு அடைய முடியும். யாராவது ஏதாவது சொல்றாங்க நம்ம நம்பிட்டு போறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தோமாவை போல நம்ம வாழ வேண்டும் என்றால் புரணி பேச்சுக்களை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அதான் நம்ம வாழ்க்கையில பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா 3 வகையான நிலைகளில் அலசி பார்க்க வேண்டும். ஒரு குருவிடம் இன்னொரு ஊர் நபர் சென்று, குருவே உங்களுடைய சீடர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றார். உடனடியாக அந்த குரு 3 கேள்விகளை கேட்கிறார். 1, அவர் நீ சொல்ல வந்தது நல்ல செய்தியா கெட்ட செய்தியான்னு கேட்கிறார். எப்படி நல்ல செய்தியா இருக்கும், கெட்ட செய்தியை தானே சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன. சரி, 1. 2வது, நீ நேரில் அவர் தப்பு செஞ்சதை பாத்தியா அப்படின்னு கேட்கிறார். நான் எங்கே பார்த்தேன், நம்பக்கூடிய இடத்திலிருந்து செய்திகள் சொல்லப்பட்டதை நான் கேட்கிறேன் அப்படிங்கிற சொல்ல. 3வது, இதை கேட்டா நான் சந்தோஷப்படுவேனா வருத்தப்படுவேனான்னு கேட்கிறார். கண்டிப்பா வருத்தப்படுவீங்க அப்படின்னு. ஏண்டா நான் என்ன முட்டாளாடா, நீ கொண்டு வந்தது உண்மை செய்தியே உனக்கே தெரியாது, அதை நீ பார்க்கவும் இல்லை, அதை கேட்டா நான் சந்தோஷப்பட மாட்டேன் துக்கப்படுவேன்னு தெரியும், அப்புறம் எதுக்குற அந்த செய்தியை நான் கேட்கணும், எந்திரிச்சு ஓடிரு அப்படின்னு சொன்னார். இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். யாராவது ஏதாவது இன்னொருத்தரை பத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே நாம் ஏற்றுக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இந்த நிலைகளில் நாம் தியானிக்க வேண்டும் என்பதை தோமா கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் நினைக்கிறீர்கள் தோமா மட்டும்தான் இயேசு உயிர் பெற்றதை நம்பவில்லை என்றா? இல்லை. அங்கு கல்லறையில் ஆண்டவரை காணோம், நாங்கள் யாரோ தூக்கி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மகதலேன் மரியாவை போய் சொல்லும் போது அவர்கள் ஓடி வர்றாங்க. எதுக்கு? நம்பிக்கையின்மை, நம்பிக்கை மிகுதிப்படுத்தல்ல, உண்மையிலே யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தான் அவங்க நினைச்சாங்க, உயிர் பெற்றாரா நினைக்கவில்லை. அந்த சீடர்கள் கண்டதால் தான் நம்பினார்கள். அடுத்ததுதான் தோமா சொல்லுகிறார் அந்த இடத்துல, இல்லை நீங்க சொல்லுவதை நான் நம்ப மாட்டேன், நான் பார்க்கணும், அவருடைய விழாவில் என்னுடைய விரலை இட வேண்டும் என்றால் அவர் விரலை இடல. உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுக்கும் போது விழாவிலே விரல்களை இடவில்லை. ஆனால் அதற்கு முன்பாக அறிக்கையிடுகிறார், நீரே ஆண்டவர், நீரே வாழும் கடவுள் என்று ஒரு உண்மை தன்மையை வெளிப்படுத்துகிறார். இந்த உண்மை தன்மை நம்மிடம் இருக்க வேண்டும். 2வதாக, நம்மிடம் உள்ள குறை பிறருக்கு தெரிய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா, ஒரு முறை ஒரு அருட்தந்தை அவர்கள் கடிதம் எழுதி கொண்டிருந்தார். அப்ப சின்ன ஃபாதர் சொன்னார், ஃபாதர் இந்த கடிதத்துல நீங்க ஏரோப்ளேனுக்கு ஏர்பிளேன் போட்டு வச்சிருக்கிறீங்க, அது எழுத்து பிழையாக இருக்கிறது, கொஞ்சம் அதை சரி செஞ்சுக்கோங்க, ஏன்னா பிஷப்புக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க உங்களை போய் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்றாரு, இந்தா என்கிட்ட என்ன குறைன்னு மேலிடத்துக்கு தெரிஞ்சாதான் அதை சரி செய்வாங்க, நான் சும்மா ஏதோ உன்னை பார்த்து எழுதிக்கிட்டு தான் இருக்க முடியாது, தெரியட்டும், எனக்கு என்ன தெரியலேன்னு தெரிஞ்சாதாயா அதை சரி செய்ய முடியும், எனக்கு என்ன தெரியலேன்னு நான் ஒத்துக்கிறணும், அதுதான் என்னுடைய பண்பு என்பதை அவர் சொல்லி காட்டினார். அதே அப்படியே தோமாவுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அவருடைய இயலாமை என்னவென்பதை மற்றவருக்கு காட்டுகிறார். நான் கண்டால் நம்புவேன், நீ சொல்வதை நான் நம்பவே மாட்டேன், ஏனென்றால் ஆண்டவரோடு நான் இருந்தேன், அவரோடு செல்வேன், அவரோடு மட்டும்தான் நான் சாவேன் என்று உறுதி எடுத்தவர் தோமா என்பதை பார்க்கிறோம். இது ஒரு பகுதி. அடுத்து அவருடைய நற்செய்தி பகுதியை நாம் பார்க்கிறோம். நற்செய்தியை அறிவிக்க அவர் மீது ஒரு துண்டு சீட்டு விழுகிறது. துண்டு சீட்டு விழுந்தவுடன் இந்தியா நாட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பது போல அவர் தயங்கினார்.
வர்றதுக்கு விரும்பவில்லை, முதலில் வருவதற்கு விரும்பவில்லை. அதான் அவருடைய தோற்றம். பிறகு ஒருவருக்கு காட்சி கொடுக்கப்படுகிறது, இந்திய அரசனுடைய ஒற்றனுக்கு காட்சி கொடுக்கப்படுகிறது. அவன் மூலமாக தோமையார் இந்தியாவுக்கு வருகிறார். வந்து அரசரை சந்திக்கிறார். அரசர் கேட்கிறார், உமக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறார். எனக்கு கட்டடம் கட்டவும் கப்பல் கட்டவும் தெரியும். ஏன்னா அவர் தச்சர். எனக்கு கட்டடம் கட்டவும் கப்பல் கட்டவும் தெரியும் என்று சொல்கிறார். சரி, உனக்கு நான் ஒரு தொகையை கொடுக்கிறேன், விரைவாக எனக்கு ஒரு அரண்மனையை கட்டி கொடு, நான் வெளியில் சென்று வரும்போது அந்த அரண்மனை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனடியாக தோமா பணத்தை வாங்குகிறார். அரசன் வெளியே கிளம்புகிறார். தோமா இருக்கின்ற ஏழைகள் அனைவருக்கும் பணங்களை கொடுத்து அவர்களுக்கு நற்செய்தியை போதித்து பேய்களை ஓட்டி அவர்களோடு தங்குகிறார். அரசன் நெடும் காலம் கழித்து மீண்டும் வருகிறார். அரண்மனையை காணவில்லை. உடனடியாக கேட்கிறார், எங்கடா அரண்மனைன்னு கேட்கும்போது தோமையார் சொல்லுகிறார், இல்லை, நான் உங்களுக்கான அரண்மனை விண்ணுலகத்தில் கட்டி இருக்கிறேன், அது உங்களுக்கு மண்ணுலகில் இருக்கும்போது தெரியாது, விண்ணுலகில் இருக்கும்போதுதான் தெரியும் என்று சொல்லுகிறார். உடனடியாக அரசன் கோபம் கொண்டவராய் அவரை நைய புடைத்து சிறையில் அடைக்கிறார். ஏறக்குறைய சில மாதங்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் அரசனுடைய தம்பி இறந்து போய்விடுகிறார். இறந்து போன அவருடைய தம்பி விண்ணுலகம் செல்லுகிறார். விண்ணுலகத்தில் அவருடைய அண்ணனுக்காக தோமையார் கட்டிய ஆலயத்தை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்திலேயே, ஆண்டவரே எனக்கும் உயிர் கொடும், நான் மண்ணுலகிற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டு அதிசயமாக அரசனுடைய தம்பி மீண்டும் உயிர் பெறுகிறார். மண்ணுலகிற்கு வருகிறார். அண்ணனிடம் சொல்லுகிறார், அண்ணன், உங்களுடைய அரண்மனையை எனக்கு தாருங்கள், நான் சென்று விண்ணுலகில் தங்க வேண்டும் என்று கேட்கிறார். அரசன் மெய் பார்வை திறந்தவனாய், இல்ல இல்ல, எனக்கு தான் அந்த அரண்மனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தோமையாரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை சிறையிலிருந்து விடுதலை செய்வதாக வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. தோமையார் நடந்தே தன்னுடைய இறைச்செய்தியை ஆற்றுகிறார். இன்னைக்கும் கேரளாவில் உள்ள கிறிஸ்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது தோமையாருடைய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடித்தளம், சரியான அடித்தளம் கொண்ட ஒரு மக்களாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். நான் தோமாவிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. பிறர் கூறுவதை நாம் நம்புவதை விட அதை சில நேரம் அமர்ந்து அதை ஆழ்ந்து தியானித்தோம் என்றாலே உண்மை என்னவென்று நமக்கு புரியும். இரண்டாவது, அவசரம் வேண்டாம். அவசரப்படுவதனால் பதறிய காரியம் சிதறும் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் திருவள்ளுவர் அழகா சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் சேகரிக்கின்ற செய்தி யாரிடம் இருந்து சேகரிக்கிறேன், எப்படிப்பட்ட செய்திகளை சேகரிக்கிறேன், அந்த செய்தி எனக்கு உயிர் கொடுக்கிறதா இல்லை என் உயிரை எடுக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். தோமா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருளை காண்கிறார். மெய்ப்பொருள் சீடர்களிடம் இல்லை என்பதை உணர்ந்த அவர், நான் ஆண்டவரிடம் மட்டுமே அந்த மெய்ப்பொருளை காண்பேன் என உறுதி எடுக்கிறார். ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார், மெய்ப்பொருளை எடுத்துக்கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் தோமையாரை நாம் பார்க்கிறோம். அவர் அப்படியே சென்னை பட்டணத்திற்கு வருகிறார். அங்கு ஆதிக்க சாதியினருக்கும் வட்டிக்கு பணம் கொடுத்து ஏழை மக்களை உருவாக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கும் எதிராக குரல் கொடுத்ததனுடைய காரணமாக அவரை ஈட்டியால் எரிந்து கொள்ளக்கூடிய அந்த மறைசாட்சியான அந்த உயிரை நாம் பார்க்கிறோம். தோமையார் பல அற்புதங்கள் செய்திருக்கிறார். அவருக்கென்று ஒரு நற்செய்தி நூலும் எழுதியிருக்கிறார். அவருக்கென்று ஒரு நூலும் எழுதியிருக்கிறார். தோமா லெட்டர்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதனுடைய நூலுடைய பின்புலத்தில் தான் நம்ம இவ்வளவு பேசக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவரும் இயேசுவை பற்றி ஆழமாக கொடுத்திருக்கிறார். அதனால தான் யோவான் நற்செய்தியில் சொல்லுவாங்க, இயேசுவை பற்றிய இன்னும் செய்த புதுமைகள் பல உண்டு, அவைகளை எழுத வேண்டும் என்றால் இந்த திருவுலியமே உலக நூட்களே கொள்ளாது என்று சொல்லுகிறார்கள். அப்பனா நமக்கு தேவையானதை மட்டும் இந்த திருவுலியத்தில் வச்சிருக்கிறாங்க, தேவை இல்லாதுன்னு இல்லை. இதுவே நமக்கு போதும், நம்பிக்கையை ஆழப்படுத்த அகலப்படுத்த. எல்லாத்தையும் சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை அந்த நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே தோமையார் இரட்டை முகங்களாக இருந்தாலும் ஆண்டவர் மீது கொண்ட அந்த பற்று அவரை ஒரு மனதாக மாற்றியது. எங்கோ இருந்த அவரை நாடு கடத்தி இந்த பக்கம் வர வைத்தது போல நாமும் நம்மிடமிருந்தே நம்மை நாடு கடத்தாமல், அதாவது தீய செய்திகளை கேட்டு நம்மையே நாம் பிரிந்து போகாமல் இருக்க வேண்டும். இப்போ உட்கார்ந்துருக்கிறோம், எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாருமே உள்ளத்தில் கொஞ்சம் சென்று பாருங்கள். இன்னொருவரை குறித்த அந்த தீய செய்தி உண்மையா பொய்யா, அதை நானாக உருவாக்கியதா இல்லை பிறனாக உருவாக்கியதா? அப்படி அது உண்மையாக இருந்தால் அதை நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் இருக்கிறது. கடவுள் படைத்த இந்த உடம்பு, கடவுள் கொடுத்த அவருடைய உயிர் மூச்சு, ஏன் நாம் அதை பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று
தோமையார் கூறுவது போல நாமும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். என் சிந்தனையில் ஓடக்கூடிய அனைத்து கெட்ட செய்திகளும், கெட்ட சிந்தனைகளும், கெட்ட அந்த நிகழ்வுகளும் ஏன் என்னை பாதிக்கிறது என்றால், நாம் நேரடியாக உள்ளே அனுமதித்து விட்டோம். தோமையாரை போல நிறுத்தி பார்க்கவில்லை, அதை தராசு வைத்து நாம் பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. யார் என்ன சொன்னாலும் தோமையார் தராசில் வைத்து பார்த்த பிறகுதான் அது தனக்கு உகந்ததா, ஆண்டவர் மீது கொண்ட பற்று என்னை அதிகப்படுத்துகிறதா இல்லை என்னை சாகடிக்கிறதா என்பதை அவர் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து செயல்பட்டார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு வாழ வேண்டிதான் நாம் இப்படி போகிறோம். தோமையாரை சொல்லுவார்கள் ஒரு சந்தேக பேர்வழி என்று சொல்லுவார்கள். அதுதான் அவருக்கு அடப்பேரா கொண்டதாங்க. உண்மையிலே தோமையார் சந்தேக பேர்வழி அல்ல, ஸ்ட்ராங் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கேள்வி பேர்வழி அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான பேரா கூட இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே கேள்வி கேட்ட பிறகுதான் அவர் நம்புகிறார். இன்னைக்கு பாருங்க, சமூகத்துல ஒரு அரசியல்வாதி நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்டா அடுத்த நாள் அவர் உயிரோடு இருக்க முடியாது. ஒரு தீமை செய்யக்கூடிய மனிதர்களை போய் பார்த்து ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்டா உடனே அடியாட்களை கூட்டியாந்து அடிச்சு கொண்டு வருவாங்க. இப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் தோமையார் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் துணிந்து கேள்வி கேட்கிறார், துணிந்து செயல்படுகிறார் என்றால் அவர் இயேசுவின் மீது கொண்ட அந்த ஆழமான நம்பிக்கை நான் வேறு எங்கும் சிதறவிட விரும்பவில்லை, இயேசுவிடம் மட்டுமே நான் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறேன் என்று அவர் கூறுகிறார். எனவே அவர் இருந்த அந்த திரு அவைதான் நாம் இருக்கின்ற அந்த திருபையாக இருக்கிறது. அவர் சொன்ன நீரே ஆண்டவர், நீரே வாழும் கடவுள், உம்மையன்றி நாங்கள் எங்க போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை இந்த திரு அவையில் தான் இருக்கிறது. எனவே இருக்கின்ற இடத்திலேயே இறைவனை காண வரம் பெற்றவர்கள் நாம். ஆனால் ஏனோ நாம் நம் மனதை அலைய விட்டு கொண்டிருப்பதுதான் இதற்கு எதிர்மாறாக இருக்கிறது. எனவே சற்று சிந்தித்து பார்ப்போம். என் சிந்தனை, சொல், செயல் தோமாவை போல செயல்படுகிறதா இல்லை யூதாசை போல செயல்படுகிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.